புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுது. இந்த உலகத்தில் பொன்னோடும் பொருளோடும் வாழுகிற பல மணி நேரங்களை விட ஆண்டவரே, உம்மோடு வாழுகிற ஒரு சில மணித்துளிகள் எவ்வளவோ அற்புதமானவை. ஆம், இன்றைய இந்த நாளிலே திருப்பாடலின் ஆசிரியரோடு கூட இணைந்து ஆண்டவர் தாமே எங்களது உரிமை சொத்து என்பதை தியானிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் சேர்த்து வைக்கிற செல்வங்கள் எங்களுக்கென்று ஒரு நாள் இல்லாமல் போகலாம். நாங்கள் நம்பி இருக்கிற மனிதர்கள் எங்களை கடந்து போகலாம், மறந்து போகலாம். ஆனால் உம்மை நாங்கள் இறுக பற்றி கொள்ளுகிற பொழுது நீர் எங்களோடு இருக்கிறீர், எங்களை ஆசீர்வதிக்கிறீர், வழி நடத்துகிறீர். ஆம் தெய்வமே, இதோ நாங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் தொடர்ந்து பார்க்கிறோம். விவிலிய காலங்களிலும் சரி, அதன் பிறகு புனிதர்கள் வழியாகவும் சரி, உம்மை யாரெல்லாம் இறுக பற்றி கொண்டார்களோ அவர்கள் தொடர்ந்து மகிழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். அந்த மகிழ்ச்சி வெறுமனே இந்த உலகத்தை சார்ந்ததாக அல்ல, மாறாக உம்மிலே இணைந்திருப்பவர்கள், உம்மை சொத்தாக ஏற்றுக்கொண்டவர்கள் தங்களது விண்ணக வாழ்விலே, நிலை வாழ்விலே எப்பொழுதும் மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய ஆண்டவருக்காக என்னையே கொடுப்பேன், என் உயிரையே கொடுப்பேன் என்று மனம் உவந்து முன்வந்தவர்கள் புனிதர்களாக, மறைசாட்சிகளாக இன்னமும் மக்களின் மனதிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆமாண்டவரே, உம்மை உரிமை சொத்தாக கொள்ள இந்த நாளிலே நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரே, இதோ எனக்கு யாருமில்லை என்கிற மனநிலையில் இருக்கிற உமது மக்களாகிய எங்கள் ஒவ்வொருவரையும் உமது பாதம் அழைத்து வருகிறோம். உம்மை நாங்கள் இறுக பற்றி கொள்ள வேண்டும். அதன் வழியாக நிலையான வாழ்விலே நாங்கள் வாழ முயற்சிக்க வேண்டும். இதோ இத்தகைய ஒரு எண்ணத்தோடு கூட ஆண்டவர் தாமே எங்களது உரிமை சொத்து என்கிற திருப்பாடலின் வரிகளுக்கு ஏற்ப எங்களை உமக்கு முன்பாக நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். உம்மையே இறுக பற்றி கொண்டு வாழ எங்களை தொடர்ந்து வழி நடத்தும்.
உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே, தாயினும் மேலாக அன்பு வைத்து நீ எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே, தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே, நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே, நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. பாவி என்றே என்னை தள்ளிடாமல் அன்போடு அழைத்துக் கொண்டீரே, என்னையும் உம்மோடன் சேர்த்துக் கொள்ள நீ எனக்காக மீண்டும் வருவீரே. பாவி என்றே என்னை தள்ளிடாமல் அன்போடு அழைத்துக் கொண்டீரே, என்னையும் உம்மோடன் சேர்த்துக் கொள்ள நீ எனக்காக மீண்டும் வருவீரே.
என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். பெரிய அகண்ட பாலை நிலம் அது. யாரும் எளிதாக அங்கு பயணிப்பதில்லை, பயணம் செய்யவும் விரும்புவதில்லை. பாழடைந்த பகுதி, ஏதோ சில குன்றுகள், சில மலை குகைகள், அங்கு வாழ்வோர் என்று ஒரு சிலர் இருந்தனர். அவர்கள் விரும்பி ஏற்றுக்கொண்ட இடம் அல்ல அது. சமூகத்தினால் தொழுநோய் என்று கருதப்பட்டு மக்கள் மத்தியிலே வாழ்வது என்பது நோய் பரவலாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதற்காக அவர்களே தங்களை விடுவித்துக் கொண்டு தூரமாக சென்று இந்த பாலை நிலத்திலே வாழ்ந்து வரக்கூடிய மக்கள் கூட்டம் அது. அங்கிருந்த பாதைகளிலே யாரும் பொதுவாக பயணிப்பது இல்லை. ஆனால் அங்கு ஆண்டவர் இயேசு பயணித்தார். பொதுவாக நமது கால்கள் எல்லாம் எதை விரும்புவதில்லையோ, பொதுவாக நமது கால்கள் எல்லாம் எதை வேண்டி தெரிந்து கொள்வதில்லையோ, அவற்றை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தேர்ந்து தெரிந்து கொண்டார். யாரும் நடக்காத பாதைகளை இலக்கிற்கான வழித்தடங்களாக அவர் தேர்ந்து கொண்டார். யாரும் அணுகாத மனிதர்களை அணுகி செல்வதையே குறிக்கோளாக அவர் கொண்டு இருந்தார். இயேசு யாரும் நடக்க விரும்பாத அந்த பாதைகளிலே பயணித்த போது சில தொழுநோயாளிகள் அவரை தேடி வருகிறார்கள். யாருடைய பார்வை பட்டுவிடக்கூடாது என்று உலகம் நடுங்கி தவித்ததோ, புறம் தள்ளி வைத்ததோ, ஆண்டவர் இயேசு அவர்களுக்கு முன்பாக நிற்கிறார். யாருடைய உடல் அல்லது வேர்வை அல்லது கைப்பட்டால் தீட்டு என்று தூரமாக வைக்கப்பட்டார்களோ, ஆண்டவர் அவர்களை தொட விரும்புகிறார். என் அற்புதமான ஒரு கடவுளை, என் அற்புதமான ஒரு இறை மனிதரை நாம் பெற்றிருக்கிறோம் என்பதை யோசிக்க முடிகிறது. இதே போன்ற சூழ்நிலையிலே ஏராளமான சந்திப்புகள் ஒவ்வொரு நாட்களும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. எங்களை எந்நாளும் பேணி பாதுகாக்கின்ற தெய்வமே இறைவா, இந்த தொழுநோயாளிகளை போன்று ஆண்டவரை நாங்களும் இன்று உமது பாதத்திலே வந்து நிற்கிறோம். எங்களுடைய வழித்தடங்களிலே நீர் நடக்க மாட்டீரா என்ற பேர் ஆர்வத்தோடு காத்து கொண்டிருக்கிறோம். தொழுநோயாளிகளை தொட்டு நலப்படுத்தியது போல ஒரு நாள் எங்களையும் நீர் தொட்டு புனிதப்படுத்தி நலப்படுத்த மாட்டீரா என்ற காத்திருத்தலின் கூடிய ஆவலோடு ஆண்டவரே நாங்கள் இருக்கிறோம். தொழுநோயாளிகளை தொட்டு உனது நம்பிக்கையின் அடிப்படையில் நலம் பெறு என்று சொல்லி ஆண்டவரே சுகத்தை தந்தீரே. அதே போல ஏராளமான சகோதர சகோதரிகள் ஆண்டவரே உமது தொடுதலுக்காக, உமது இறை வார்த்தைக்காக ஏங்கி தவிக்கிற வேளையிலே நீர் இருக்கிறீர் என்ற நம்பிக்கையிலே, ஆண்டவர் நற்சுகம் தர இருக்கிறீர் என்ற நம்பிக்கையிலே இதோ இந்த ஆராதனையிலே கலந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கின்றோம். ஆண்டவரை ஆசீர்வதிப்பீராக.
இன்று முதுமையிலும் நோய் நொடிகளிலும் தனது அறைகளிலே முடங்கிக் கொண்டு இருக்கக்கூடிய ஏராளமான சகோதர சகோதரிகள் உண்டு ஆண்டவரே. யாரும் அந்த பகுதியிலே நடக்க போவதில்லை. யாரும் அந்த அறைக்குள் நுழைந்து எட்டி பார்க்க கூட துணியவில்லை. ஏதோ துர்நாற்றம் வீசுகிறது என்று புறமாக செல்லக்கூடிய மனிதர்கள், ஏதோ துர்நாற்றம் வீசுகிறது என்று சொல்லி தூரமாக செல்லக்கூடிய உறவினர்கள் உண்டு. அந்த பகுதியிலே என் கண் பார்வை பட்டுவிடக்கூடாது என்பதற்காக சுவர் கட்டி மறைத்து வைப்பாரும் உண்டு. கதவுகளுக்கு உள்ளே அடைத்து வைப்பாரும் உண்டு. இத்தகைய சமூகத்திலே ஆண்டவரே, உமது பாதை, உமது பயணம், நீர் தரக்கூடிய நற்சுகம், இதோ இத்தகைய மக்களை தேடி செல்ல வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த தொழுநோயாளிகள் நலம் பெற்று உம்முடைய பாதையிலே நடந்தது போல எம் சகோதர சகோதரிகள் அனைவரும் உமது தொடுதலினால் நலமடைந்து உமது பாதையிலே தொடர்ந்து நடக்க அருள்தாரும். ஆமென். நானாகவே வந்திருக்கிறேன், உம் பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். நீர் இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா? உந்தன் மார்போடு என்னை சேர்த்துக் கொள்வீரா? நானாகவே வந்திருக்கிறேன், உம் பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். நீர் இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா? உந்தன் மார்போடு என்னை சேர்த்துக் கொள்வீரா? யோசேப்பை போல் நான் ஒழுங்கில்லையே, நோவாவை போல் நீதிமானும் இல்லையே. யோசேப்பை போல் நான் ஒழுங்கில்லையே, நோவாவை போல் நீதிமானும் இல்லையே. ஆபிரகாமை போல் விசுவாசி இல்லையே, தானியேலை போல் உம்மை வேண்டவில்லையே. நான் தானாக வந்திருக்கிறேன், நானாகவே வந்திருக்கிறேன். உம் பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். நீ இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா? உந்தன் மார்போடு என்னை சேர்த்துக் கொள்வீரா? மார்த்தாளை போல் உம்மை சேவிக்கலையே, மரியாளை போல் உம்மை நேசிக்கலையே. மார்த்தாளை போல் உம்மை சேவிக்கலையே, மரியாளை போல் உம்மை நேசிக்கலையே. எஸ்தரை போல் எதையும் செய்யவில்லையே, எலிசபெத்தின்
நற்குணங்கள் என்னில் இல்லையே. நான் வீணாகி பாழாகி வந்திருக்கிறேன். நானாகவே வந்திருக்கிறேன். உன் பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். நீ இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா? உந்தன் மார்போடு என்னை சேர்த்துக் கொள்வீரா? நாம் அனைவரும் இணைந்து சொல்ல வேண்டிய பல்லவி, ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து. ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து. இறைவா, என்னை காத்தருளும். உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். நான் ஆண்டவரிடம், நீரே என் தலைவர், உம்மையன்றி வேறு செல்வம் எனக்கு இல்லை என்று சொன்னேன். ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து. அவரே என் கிண்ணம், எனக்குரிய பங்கை காப்பவரும் அவரே. ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து. எனக்கு அறிவுரை வழங்கும் ஆண்டவரை போற்றுவேன். இரவில் கூட என் மனச்சான்று என்னை எச்சரிக்கின்றது. ஆண்டவரை எப்போதும் என் கண்முன் வைத்துள்ளேன். அவர் என் வலப்பக்கம் உள்ளார், எனவே நான் அசைவுறேன். ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து. வாழ்வின் வழியை நான் அறியச் செய்வீர். உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. உமது வலப்பக்கத்தில் எப்போதும் பேரின்பம் உண்டு. ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து. அருளும் இரக்கம் நிறைந்த இறைவா, நீர் எங்களுடைய உரிமை சொத்தாக இருந்திருக்கிறீர். வேறிடத்தில் 1000 நாள் வாழ்வதை விட உம்மிடத்தில் ஒரு நாள் வாழ்வது மேலானது என்று உம்முடைய மாபெரும் அன்பையும் உமது மாபெரும் அருள் இரக்கத்தையும் உணர்ந்து திருப்பாடல் ஆசிரியர் கூறுகிறார். ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து என்று சொல்கிற பொழுது ஒரு மனிதனுக்கு எவ்வளவாய் உரிமை கொண்டாட முடியும் என்பதை அது சுட்டி காட்டுகிறது. இந்த உலகத்திலே எது நம்மை விட்டு போனாலும் சரி, செல்வமோ சக்தியோ ஆற்றலோ பொறுப்புகளோ எது நம்மை விட்டு போனாலும் சரி, நம்முடைய உறவுகளோ உற்ற துணைகளோ யார் நம்மை விட்டு போனாலும் கூட எந்த நிலையிலும் நாம் ஆண்டவரிடம் தஞ்சம் புகழ முடியும் என்பதை இந்த திருப்பாடல் எங்களுக்கு சுட்டி காட்டுகிறது. என்ன நடந்தாலும் நான் என் ஆண்டவரிலே இருக்க முடியும் என்பதை இது உணர்த்தி கொண்டே இருக்கிறது. நீரே எங்கள் உரிமை சொத்தாக இருக்கிறீர். உம்மையன்றி நாங்கள் எங்களுக்கு ஒன்றுமில்லை என்பதை உணர்ந்து வாழுகிற பொழுது மாபெரும் பேரின்பத்தையும் மகிழ்ச்சியையும் எங்களால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. அத்தகைய ஒரு வரத்தையும் அத்தகைய ஒரு நிலையையும் எங்களுக்கு கொடுத்ததற்காக உமக்கு கோடான கோடி நன்றி சொல்கிறோம். நீர் இல்லாமல் எங்கள் வாழ்விலே எதுவும் இல்லை ஆண்டவரே. நீர் எங்களோடு எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கிறீர். எங்கள் உயிரின் ஊற்றாகவும் நாங்கள் உண்மையோடும் நேர்மையோடும் வாழ்வதற்கு வழிகாட்டுதலாகவும், எங்கள் உறவுகளிலே சிக்கல் வருகிற பொழுது, எங்கள் வாழ்க்கையிலே வலிமை இழந்து போகிற பொழுது எங்களுக்கு அரணும் ஆற்றலுமாயிருந்து நீரே எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறேன். அதற்காக இந்த வேளையிலே நன்றி சொல்லி உம்மை போற்றி புகழ்கிறோம் ஆண்டவரே. எந்த எங்களுடைய நினைவும் எங்களுடைய மொழியும் ஆற்றலும் எல்லாம் உம்மிடமிருந்து வருகிற பொழுது, உமது சித்தப்படி நடந்து வருகிற பொழுது எங்கள் வாழ்விலே நாங்கள் எல்லா நிலையிலும் எல்லா மக்களும் நீரே உரிமை சொத்து என்பதை உணர நாங்கள் ஒரு வழிகோலாய் அமைவோம். டென்சில் வாஷிங்டன் அவருடைய வரிகள் எனக்கு எப்பொழுதும் நினைவுக்கு வரும். ஆண்டவரை சிக்கன பற்றி கொள்ளுங்கள், அவர் உங்களை பற்றி கொள்வார். அவர் உங்களை பற்றி கொண்டார் என்றால் விட்டுவிட மாட்டார் என்று சொல்லுவார். வாழ்விலே பல நிலைகளை இதை நான் உணர்ந்து கொண்டே இருக்கிறேன். நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொண்டே இருக்கிறோம். கடவுள்தான் எல்லாம் என்று அவரை பற்றி கொண்டவரை உரிமை சொத்தாக நாம் கொள்கிற பொழுது அவர் நம்மை பற்றி கொள்வார்.
கடவுள் பற்றி கொண்டால் நம்மை விட்டு விட மாட்டார். நம்ம எந்த நிலையில் இருந்தாலும், நாமாக போனால் போதும். எந்த நிலையில் இருந்தாலும் அவர் நம்மை விட்டுவிடப் போவதில்லை. அவர் நமக்கு வலிமையும் ஆற்றலும் ஒளியும் வழியுமாய் இருந்து நம்மை என்றும் வழி நடத்துவார். அத்தகைய இறைவனை நாம் போற்றி புகழ்வோம். நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? உயிரின் ஊற்றே நீயாவாய், உண்மையின் வழியே நீயாவாய். உயிரின் ஊற்றே நீயாவாய், உண்மையின் வழியே நீயாவாய். உறவின் பிறப்பே நீயாவாய், உள்ளத்தின் மகிழ்வே நீயாவாய். உறவின் பிறப்பே நீயாவாய், உள்ளத்தின் மகிழ்வே நீயாவாய். நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? எனது ஆற்றலும் நீயாவாய், எனது வலிமையும் நீயாவாய். எனது ஆற்றலும் நீயாவாய், எனது வலிமையும் நீயாவாய். எனது அரணும் நீயாவாய், எனது கோட்டையும் நீயாவாய். எனது அரணும் நீயாவாய், எனது கோட்டையும் நீயாவாய். நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? எனது நினைவும் நீயாவாய், எனது மொழியும் நீயாவாய். எனது நினைவும் நீயாவாய், எனது மொழியும் நீயாவாய்.
எனது மீட்பும் நீயாவாய், எனது உயிர்ப்பும் நீயாவாய், எனது மீட்பும் நீயாவாய், எனது உயிர்ப்பும் நீயாவாய். நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. ஆண்டவரே, நீங்கள் இல்லாத இந்த வாழ்க்கை ஒன்றும் இல்லாத ஒரு நிலையில் இருப்பதை நாங்கள் உணர்கிறோம். ஆண்டவரே, நீர் வேண்டாம், உமது நாமம் தாங்கியவர்கள் எனக்கு தேவையில்லை, அவர்கள் உயிரோடு இருக்கக்கூடாது என்று கங்கணம் கட்டி ஊர் ஊராக சென்று கொலை செய்த சவுல், நீர் அவரை எதிர்கொண்ட பிறகு, நீர் யார் என்று உணர்ந்து கொண்ட பிறகு, உமது அருளை, உமது அன்பை, உமது இரக்கத்தை அனுபவித்த பிறகு, இறைமகன் இயேசுவை, என் ஆண்டவரை, என் மெசியாவையுமே நான் உரிமை சொத்தாக்கி கொள்ள இந்த உலகத்தை நான் குப்பை என கருதுகிறேன் என்று சொல்லி அவர் தைரியமாக சொன்னார். இந்த உலகத்திலிருந்து ஒவ்வொன்றும் எனக்கு குப்பை என்று சொன்னார். என் ஆண்டவர்தான் எனக்கு எல்லாம், அவர்தான் என்னுடைய வாழ்வாக, வழியாக, உயிராய் இருக்கிறார் என்பதை அவர் முழுமையாய் உணர்ந்திருந்தார். அதை தைரியமாய் எடுத்துச் சொன்னார். என் சகோதரனே, என் சகோதரியே, இன்றைக்கு நாம் திருப்பாடல் ஆசிரியரோடு இணைந்து சங்கீதம் 16:5 அதை குறித்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். என் ஆண்டவர் தானே என்னுடைய உரிமை சொத்து என்று சொல்கிறோம். ஆண்டவர் என்னுடைய உரிமையும் எனது சொத்துமாய் இருக்கிறார், எனக்கு எல்லாமாய் இருக்கிறார் என்று சங்கீத ஆசிரியரோடு நாம் இணைந்து சொல்கிறோம், ஜெபிக்கிறோம், தியானிக்கிறோம். ஆனால் நமது நம்பிக்கை வாழ்க்கையை, விசுவாச வாழ்க்கையை நாம் எண்ணி பார்த்தால் அது அப்படித்தான் இருக்கிறதா? இந்த ஆண்டவர் யார் என்று எனக்கு தெரியும். சவுலுக்கு முதலில் தெரியாது. அவர் பவுலாய் மாறிய பிறகு அவர் அறிந்து கொண்டார், புரிந்து கொண்டார். ஆனால் இந்த ஆண்டவர் யார் என்று எனக்கு நன்றாகவே தெரியும். எனக்கு எல்லாம் சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் விவிலியத்தை தலைகீழாக வாசிக்கிறேன், வசனங்களை குறித்து நான் பேசுகிறேன். ஆனால் உண்மையிலேயே என் ஆண்டவர் என்னுடைய உரிமை சொத்தாக இருக்கிறாரா? என்னால் சொல்ல முடியுமா? என் ஆண்டவர் என்னுடைய உடலையும் இரத்தத்தையும் நான் ஒவ்வொரு முறையும் பெற்றுக்கொள்கிறேன், திருப்பலிகளை ஒப்பு கொடுக்கிறேன், ஜெபிக்கிறேன், எல்லாம் செய்கிறேன். என்னுடைய மனசாட்சி பிரகாரமாக என் ஆண்டவர் தான் என் உரிமை சொத்து, அவர் எனக்கு போதும், அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார், அவரன்றி என் வாழ்க்கையில் ஒன்றும் இல்லை என்று என்னால் தைரியமாக என்னால் சொல்ல முடியுமா? என் சகோதரனே, என் சகோதரியே, இதோ இந்த மகிமையின் ஆண்டவர், வல்லமையின் ஆண்டவர். நாம் ஒரு அடி எடுத்து வைத்தால் அவர் 10 அடி எடுத்து வைக்கிறவர். லூக்கா நற்செய்தியிலே எப்படிப்பட்ட அன்புள்ள தந்தையாய் அவர் இருக்கிறார் என்பதை, தன்னை விட்டு பிரிந்து ஓடிப்போன தன் மகன் அவன் தூரத்திலே வந்து கொண்டிருந்த பொழுது ஓடி போய் அவனை கட்டி தழுவி அவனை முத்தமிட்டு அவனுக்கு தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்து அவனை மீண்டும் மகனாக அவனை தன் குடும்பத்தோடு முழு கௌரவத்தோடு அவனை ஏற்றுக்கொண்டார். அப்படிப்பட்ட தந்தை தான் இந்த கடவுள். இயேசுவே, என் ஆண்டவரே, இதோ நாங்கள் மீண்டுமாய் குறைகளோடு, கரைகளோடு, பாவங்களோடு வருகிறோம். ஆண்டவரே, உம்மை இறுக பற்றி கொள்கின்ற ஆற்றலை, நம்பிக்கையை, விசுவாசத்தை எங்களுக்கு தாரும் இயேசுவே. ஆமென்.
மகிமையின் நம்பிக்கையே மாறிடாத என் இயேசையா உம்மையல்லோ பற்றிக் கொண்டேன் உலகத்தில் வெற்றி கொண்டேன் மகிமையின் நம்பிக்கையே மாறிடாத என் இயேசையா உம்மையல்லோ பற்றிக் கொண்டேன் உலகத்தில் வெற்றி கொண்டேன் துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன் துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். ஆத்துமாவின் நங்கூரமே அழிவில்லா பெட்டகமே ஆத்துமாவின் நங்கூரமே அழிவில்லா பெட்டகமே நேற்றும் என்றும் ஜீவிக்கின்ற நிம்மதியின் கண்மலையே நேற்றும் இன்றும் ஜீவிக்கின்ற நிம்மதியின் கண்மலையே துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன் துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயமில்லை பாதிப்பில்லை பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயமில்லை பாதிப்பில்லை நின் குரலோ கேட்குதையா உள்ளமெல்லாம் அன்பால் பொங்குதையா உன் குரலோ கேட்குதையா உள்ளமெல்லாம் அன்பால் பொங்குதையா துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன் துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். நல்மேய்ப்பரே நம்பிக்கையே நாளும் முந்தன் ஆட்டுக்குட்டி நல்மேய்ப்பரே நம்பிக்கையே நாளும் முந்தன் ஆட்டுக்குட்டி உம்மை தானே பின்தொடர்ந்தே
உன் தோளில்தான் நான் இருப்பேன். உம்மை தானே பின்தொடர்ந்து உன் தோளில்தான் நான் இருப்பேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். மகிமையின் நம்பிக்கையே மாறிடாத என் ஏசையா, உம்மையல்லோ பற்றிக் கொண்டேன். உலகத்தில் வெற்றி கொண்டேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். தாயும் தந்தையுமான எல்லாமாக இருக்கக்கூடிய நற்கருணை ஆண்டவரே, இந்த அற்புதமான வேளையிலே உலக அமைதிக்காக ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. உலகத்திலே நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வையும், வன்முறைகளையும் கலவரங்களையும் போர் சூழ்நிலைகளையும் வெறுப்பு மனப்பக்குவங்களையும் உமது பாதத்திலே சமர்ப்பிக்கின்றோம் ஆண்டவரே. வானுயர எழுந்து நின்ற கட்டிடங்கள் நொடி பொழுதில் தரைமட்டமாகின்றன. வானுயர நின்ற மக்கள் கூட்டம் நொடி பொழுதில் உடல் உருகுலைந்து உயிர் இழந்து பிணமாய் கிடக்கின்றன. நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய மக்கள் நாளை விடியும் பொழுது, இல்லை இந்த நொடி கழியும் பொழுது நான் உயிரோடு வாழ்வேனா என்ற அச்சத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பாலஸ்தீன பகுதி காசாவாக இருக்கலாம், ரஷ்யா உக்ரைன் போரினால் நடைபெறக்கூடிய உயிரிழப்புகளாக இருக்கலாம், சமீபத்திலே நேபாள் நாட்டிலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய கலவரங்களாக இருக்கலாம், இந்தியாவிலே சில பகுதிகளில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய வன்முறை நிகழ்வுகளாக இருக்கலாம். எத்தனை எத்தனை உயிர் சேதங்கள், எத்தனை எத்தனை உடல் உரு குலைப்புகள். ஆண்டவரே, உமது பாதத்திலே முழந்தாள் படியிட்டு அமைதிக்காக ஜெபிக்கின்றோம். சீடர்களை 2 பேராக ஒவ்வொரு ஊருக்கும் அனுப்பி மக்கள் நடுவிலே நின்று உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று சொல்லுங்கள் என்ற கட்டளையை சீடர்களுக்கு கொடுத்திருக்கிறீரே ஆண்டவரே. அச்சத்தோடு இல்லத்திலே தங்கியிருந்த சீடர்கள் மீது உமது ஆவியை ஊதி, இதோ ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள், அமைதியை எங்கெல்லாம் சென்று பறைசாற்ற முடியுமோ பறைசாற்றுங்கள் என்று சொல்லி அந்த மக்களுக்கு அமைதியை நீர் வழங்கினீரே. அதே அமைதியை வேண்டி ஆண்டவரே உமது பாதத்திலே முழந்தாள் படியிட்டு இருக்கிறோம். உலகம் எந்நாளும் உமது இறையாட்சியின் திரு பீடமாக திகழ ஆண்டவரே, உமது அமைதியை வேண்டி நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்கெல்லாம் போர் வன்முறை கலவரம் நடந்து கொண்டிருக்கிறதோ அங்கெல்லாம் உமது ஆவியினுடைய நிழலாடுதல் அசைவாடுதல் இருந்த ஆண்டவரே அமைதியை கொண்டு வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களை ஏற்றுக்கொண்டு அமைதியை எங்களுக்கு தாரும். ஆமென். தேடல் நீ என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு நிலமாறுதே.
உன்னை மனம் தேடுதே, நீ வழிகாட்டுமே. என் தேடல் நீ, என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு நிறமாறுதே. உன்னை மனம் தேடுதே, நீ வழிகாட்டுமே. இறைவா இறைவா வருவாய் இங்கே, இதயம் அருகில் அமர்வாய் இன்றே. இறைவா இறைவா வருவாய் இன்றே, இதயம் அருகில் அமர்வாய் இன்றே. ஒரு கோடி விண்மீன்கள் தினம் தோன்றினும், நீ இன்றி என் வாழ்வு இருள் சூழ்ந்திடும். பிறர் அன்பை என் பணியில் நான் ஏற்கையில், உன் அன்பு உயிர் தந்து வாழ்வாகிடும். இறை வார்த்தையில் நிறைவாகிடும், மறைவாழ்விலே நிலையாகுவே. வழி தேடும் என்னை காக்க நீ வேண்டுமே. இறைவா இறைவா வருவாய் இன்றே, இதயம் அருகில் அமர்வாய் இன்றே. இறைவா இறைவா வருவாய் இன்றே, இதயம் அருகில் அமர்வாய் இன்றே. உன்னோடு நான் காணும் உறவானது, உள்ளத்தை உருமாற்றி உனதாக்கிடும். பலியான உனை நானும் தினம் ஏற்கையில், எளியேனில் உன் வாழ்வு ஒளியாகிடும். உன் மீட்டலால் எழில் மாற்றங்கள், உன் தேடலால் எனில் ஆற்றல்கள். வழி தேடும் என்னை காக்க நீ வேண்டுமே. இறைவா இறைவா வருவாய் இன்றே, இதயம் அருகில் அமர்வாய் இன்றே. இறைவா இறைவா வருவாய் இன்றே, இதயம் அருகில் அமர்வாய் இன்றே. என் தேடல் நீ, என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு நிலமாறுதே. உன்னை மனம் தேடுதே, நீ வழிகாட்டுமே. என் தேடல் நீ, என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு நிலமாறுதே. உன்னை மனம் தேடுதே, நீ வழிகாட்டுமே. இறைவா இறைவா வருவாய் இன்றே, இதயம் அருகில் அமர்வாய் இன்றே. இறைவா இறைவா வருவாய் இன்றே, இதயம் அருகில் அமர்வாய் இன்றே. ஆண்டவரே, எங்களுடைய தேடல் நீயாக மாற வேண்டும். நாங்கள் பல நேரங்களில் எங்களுடைய வாழ்வுக்கான வழியை, ஆதாயத்தை தேடி தேடி ஓடி உழைத்து கொண்டே இருக்கிறோம். ஆண்டவரே,
அன்று நீ போதித்து கொண்டிருக்கின்ற பொழுது சீமோன் தன்னுடைய வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்தார். உம்முடைய வார்த்தையில் அக்கறை இல்லாதவராக, ஏதோ ஒன்று அங்கே நடக்கிறது என்று சொல்லி எண்ணி கண்டும் காணாமல் தன்னுடைய வலைகளை, தன்னுடைய வாழ்க்கையை அவர் பார்த்து ஏங்கிக் கொண்டே இருந்தார். எப்பொழுது நீர் அவருக்கு அருகாமையில் போனீரோ அவருக்கு மீன்பாடு அதிகமாக மாறியது. இதை பார்த்ததும் மனதிலே குத்துட்டவராய், ஆண்டவரே, பாவி என்னை விட்டு அகலும் என்று உம்மிடம் கேட்கிறார். ஆம் ஆண்டவரே, எப்பொழுது தன்னுடைய தவறை, தன்னுடைய அறியாமையை அறிந்து கொள்கிறாரோ அப்பொழுதே அவர் உம்முடைய சீடராக மாறியும் போகிறார். இந்த உலகத்தில் நான் தேட வேண்டியது, நான் சேமித்துக் கொள்ள வேண்டியது என்னுடைய ஆண்டவரை தான், என்னுடைய இயேசுவை தான் என்பதை அவர் அறிந்து கொண்ட பொழுது அவர் மனிதரை பிடிப்பவராக உமது பின்னே தன்னுடைய பயணத்தை, வாழ்க்கையை தொடங்கினார். ஆண்டவரே, இதோ அந்த வரிசையிலே அந்த சீமோன் பேதுருவை போல பல நேரங்களிலே எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எங்களுக்கானதை மட்டுமே தேடிக்கொண்டே இருக்கிறோம். பொன்னையும் பொருளையும் மண்ணையும் மக்களையும் தேடி 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 அதனாலே ஏமாற்றங்களையும் இழப்புகளையும் தொடர்ந்து சந்தித்துக் கொண்டே இருக்கிறோம். ஆண்டவரே, உம்மை அறிந்து கொள்ள வேண்டும், உம்மை தேட வேண்டும், நீரே எங்களது உரிமை சொத்து என்று நம்பிக்கையோடு உம்முடைய கரங்களை இறுக்கமாக பிடித்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவரே, தயங்காமல், சோர்ந்து போகாமல் உம்முடைய கைகளை இறுக்கமாக பிடித்து கொண்டு இந்த அற்புதமான நாட்களிலே நாங்கள் நடக்க எங்களுக்கு சொல்லித்தாரும், கற்றுத்தாரும், வழி நடத்தும். அருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதர் இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உம் திருவுடல் திரு இரத்தமாகியவற்றின்
தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆமென்.